அன்புக்குரியவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். பூத்து காய்க்கும் இஸ்ரேல் தேசம் என்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் ஒரு சில தகவல்களை இந்த நாளில் நாம் சிந்திப்போம். இஸ்ரேல் என்பது ஒரு அழியா தேசம், ஒரு அழியா நாடு. அது ஒரு வளருகின்ற தேசம். பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கிமு 700 காலங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனம் அதற்கு ஆதரவாக இருக்கிறது. மக்கள் ஒரு காலத்தில் மாயன் கேலண்டரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாயன் கேலண்டரில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உலகத்துக்கு சம்பவிக்கும் என்று நினைத்தார்கள், நடக்கவில்லை. அப்புறம் இப்போ அதிகமாக எடுத்துக்கொள்வது நாஸ்ட்ராடமஸ் ப்ராபசி. நாஸ்ட்ராடமஸ் தீர்க்க தரிசனத்தை எல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி நடக்கும். இது எல்லாம் தாண்டி அக்யூரேட்டாக நடக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் உண்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பைபிள் தீர்க்க தரிசனம் தான். அது இஸ்ரவேலர்களை மையம் கொண்டதாக இருக்கும். அடுத்த அத்தியாயங்களுக்கு உலகத்தை நகர்த்துகின்றதாகவும் கடத்துகின்றதாகவும் அது இருக்கும். அதுதான் பைபிள் ப்ராபசி. ஒருவேளை அந்த கிபி 70 சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் கிபி 70 120 காலங்களில் இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள். அப்ப சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் மற்ற நாடுகளில் எல்லாம் கரைந்து மற்ற ஜாதிகளோடு கூட கலந்து கரைந்து காணாமல் போய்விட்டார்கள் என்று சொன்னால் இந்த பைபிளில் காண கிடக்கின்ற அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு மேட்சிங் கிடைக்காது. அதனால தான் இஸ்ரேல் பூக்கும் காய்க்கும் உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்கிற ஒரு எதிர்காலம் கொண்ட ஒரு நாட்களை தேடிய பயணம்தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பயணம். அதனால தான் அதற்கு எதிராக கிளம்புகிறவர்கள் சிதைக்கப்படுவார்கள் என்கிற வார்த்தை இருக்கிறது. சகரியா 12:3 கடைசி காலத்தில் எருசலேமை நான் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் என்று நாம் வேதத்தில் காண்கிற பிரகாரம் கடந்த நாட்களிலே ஈரானுடைய அதிபர்கள், செட் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் அஃபிஷியல்ஸ், இராணுவ அமைச்சர்கள் முதற்கொண்டு முக்கியமான சீஃப் ஆஃபீஸர் முதற்கொண்டு எல்லாருமே செட்டாக அவர்கள் என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள். எல்லாருடைய உடல்களும் சிதறி கிடந்தது என்று தான் நாம் காண முடியும். சிதறிய துண்டுகளை தான் எடுத்து பத்திரப்படுத்தி ஒவ்வொருடைய போட்டோஸை அந்த சவப்பட்டிக்கு மேலே வைத்திருப்பார்கள். சிதைக்கப்படுவார்கள் என்பது அது சரியாக இருக்கிறது. அயதுல்லா அலி காமினி அவர்கள் 2015 பேசின ஒரு ஸ்பீச், God willing there will be nothing called the Zionist in 25 years. கடவுளுக்கு சித்தமானால் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ 2015 இதை சொன்னார். ஆனால் இப்போ பாருங்க, இஸ்ரேல் இருக்குது, ஆனால் சொன்னவர் இல்லை. இப்படி ஃபெயில்வர். இன்று நீங்கள் பார்க்கும் பொழுது 95% ஈரானுடைய ட்ரோன்ஸ் குடோன் என்று சொல்லுவாங்க, அந்த பங்கர் குடோன். ஸோ அந்த ட்ரோன்ஸ்கள் எல்லாம் தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த பங்கர் குடோன்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தீப்பிழம்பினாலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. பேலஸ்டிக் மிசைல் பதுக்கி வைத்திருக்கின்ற டனல்ஸுங்க, அவைகள் எல்லாமே அழிக்கப்பட்டது. இன்னும் முக்கியமான லீடர்கள் யார் யார் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறார்கள், குறிவைத்து தாக்கப்பட்டு சிலர் கொல்லப்படுகிறார்கள். அப்படி 95% ஈரான் முடக்கப்பட்டிருக்கிறது. செயல்பாடுகள் எல்லாமே முடக்கப்பட்டு அப்படியே அது இருந்துட்டு இருக்குது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக உலகம் பேசினது வேறொன்று. இஸ்ரேல் அழிந்து விடும் என்று சொன்னால் எல்லாராலும் சொல்லப்பட்டது. ஆனால் அது அப்படியே பாருங்க, திசை மாறி இஸ்ரேல் நின்று கொண்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு புரளி பாருங்க, பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கொல்லப்பட்டார் என்று சொல்லி ஈரானிலிருந்து ஒரு ஃபேக்ட் நியூஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு 6 விரல். இப்ப முன்னாடி பேசுறவர் அவரு கிடையாது, இப்ப வேற ஒரு டூப்ளிகேட், அவரை மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஒருத்தர் முன்னாடி வராரு, பேசுறாரு, திரைகளிலே தோன்றுகிறார் என்று சொல்லி கடைசியில் பார்த்தா அது அந்த வந்த நியூஸ் எல்லாம் ஃபேக்ட் நியூஸ் என்று சொல்லி உலகம் தெரிந்து கொண்டது. இப்படி தான் ஈரான்லேருந்து நிறைய ஃபேக்ட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன் தெரியுங்களா, அங்கே சரியான நெட்வொர்க் இப்போ இல்லை. அங்கே என்ன டேமேஜ் ஆனாலும் அதை படம் எடுத்து வெளியே காட்டுறதுக்கு தற்போதைக்கு போதுமான வசதிகளும் வழிகளும் அங்கே இல்லை. IRGC இராணுவத்தின் மேல் மக்களுக்குள்ள அந்த பயமும் அங்கே இருக்கிறது. அந்த நெட்வொர்க் வசதிகள் அதிகமாக குறைந்து போனபடினால அந்த IRGCயிலிருந்து சொல்கிற தகவல்கள் தான் நமக்கு வந்துட்டு இருக்க ஒழிய முழுக்க ஒரு 95% ஈரான் முடக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை அழிப்பேன் என்று சொன்ன ஈரான் இப்பொழுது அது தானாகவே அதற்கு ஒரு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க, அவ்வளவு துல்லியமாக இருக்கும்.
இஸ்ரேல் ஏன் அழியாது தெரியுமா? இன்னும் ஒரு ஸ்டோன் கிங்டம் ஒன்று இந்த பூமிக்கு வர வேண்டி இருக்குது. என்ன கிங்டம்? ஸ்டோன் கிங்டம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே அது புரியாது. இந்த ஸ்டோன் கிங்டத்தை குறித்து கிமு 510 காலங்களில் நேபுகாட் நேச்சர் வாழ்ந்தார். நேபுகாட் நேச்சருடைய கனவுல தேவனாகிய கர்த்தரதை காட்டினார். எப்பவுமே ஒரு அரசருடைய கனவுல போய் இறங்கி அந்த எதிர்கால விஷயங்களை காட்டினால்தான் அது அதிகாரப்பூர்வமாக எழுதப்படும். அரசர் கனவு கண்டால்தான் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல இருக்கிற மந்திரிமாரிகள், அறிவாளிகள், மந்திரவாதிகள், சூரியக்காரர்கள், வித்தக்காரங்க எல்லாருமே அதில் வந்துருவாங்க. ஏன்னா ராஜா கனவு கண்டுட்டார். ராஜா கண்ட கனவை கரெக்டாக விளக்கமாக சொன்னால் பரிசு கொடுப்பாரு, நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படி என்று சொல்லி அந்த கனவை விளக்குவதற்காக வருவார்கள். ஸோ அந்த கனவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதனால தான் நேபுகாட் நேச்சர், கிங் நேபுகாட் நேச்சர் தேவனாகிய கர்த்தரை அறியாவிட்டாலும் அவர் பாபிலோனிய பேரரசில் ராஜாவாக இருந்தபடினால அவருக்குள்ளே ஒரு கனவை கொண்டு வந்து நிலைநிறுத்தி எதிர்காலத்தை அவருக்குள் அவர் வழியாக ஆண்டவர் பேசினார். ஆனால் நேபுகாட் நேச்சர் ஆண்டவருக்கு சரியான ஒரு விசுவாசி எல்லாம் கிடையாது. ராஜாவாக இருந்தபடினாலே பாபிலோனில் அந்த ஸ்டோன் எம்பையர், அந்த கல் சாம்ராஜ்யத்தை குறித்து அன்றைக்கே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அந்த கல் சாம்ராஜ்யத்தை நோக்கிய ஒரு பயணம்தான் இன்றைக்கு பூமி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு மூலாதாரமாக நின்று கொண்டிருக்கிறவர்கள் தான் முதலாவது யூதர்கள், இரண்டாவது பைபிளை கையில் எடுத்த கிறிஸ்தவர்கள். ஸோ இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஸ்டோன் கிங்டத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஸ்டோன் கிங்டம் அது பழைய ஏற்பாட்டில் ஸ்டோன் கிங்டம் என்று சொல்லப்படுகிறது. கல் சாம்ராஜ்யம். அதாவது நேபுகாட் நேச்சர் ஒரு கனவு கண்டாரு பாருங்க. அந்த கனவுல ஒரு சிலை, ஒரு மனித உருவம் போன்ற ஒரு சிலையை அவர் கண்டதாகவும், அந்த சிலையினுடைய தலைப்பகுதி பொன்னாக இருந்தது, அதனுடைய ஷோல்டர் பகுதி வெள்ளியாக இருந்தது, அப்புறம் இடுப்புக்கு கீழே அந்த கால்கள் பகுதியானது இரும்பாக இருந்தது, அந்த மறுபடியும் அந்த காலினுடைய பாதங்கள் களிமண்ணாக இருந்தது என்கிற ஒரு ஒரு இன்னைக்கு வரையிலும் நம்முடைய காலங்கள் வரையிலும் நீடிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை தெளிவாக இப்போ சொல்ல முடியாது. அதில் கடைசியில் அந்த கால் பாதத்தில் இருக்கிற அந்த களிமண் என்பது இப்போது நடந்துகிட்டு இருக்கின்ற ஜனநாயக ஆட்சியை குறிக்கும். அப்படி என்று சொன்னால் அந்த நேபுகாட் நேச்சர் சிலையில காட்டப்பட்ட அந்த சிலையினுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 6 பேரரசுகளை அதில் அவர் காட்டுகிறார். முதல் பேரரசு பாபிலோன். அப்பொழுது பாபிலோன் தான் இருந்தது. பாபிலோன் தான் பெரிய பேரரசாக இருந்தது. பாபிலோனிய பேரரசு, பெர்ஷிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு, பிரிட்டன், இனிமேல் நம்ம காலத்தில் யூரோப்பியன் யூனியன் என்கிற நிலையில் அது காட்டப்பட்டது. அப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் இனிமேல் இந்த பூமியை ஆள வரும் பொழுது அந்த யூரோப்பியன் யூனியனையும் அதை சார்ந்த இராணுவங்களையும் கவர்மெண்டையும் அடித்து நொறுக்குகின்ற ஒரு கல்லாக கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இருக்கும். அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது, ஸ்டோன் கவர்மெண்ட். அந்த ஸ்டோன் கவர்மெண்டை நோக்கிய பயணம் தான் தற்போதைய பயணம். அதனால தான் எத்தனை யுத்தங்கள் நடந்தாலும் இஸ்ரேல் நின்றுட்டு இருக்கும். பாருங்க, ஒரு குட்டி நாடு, கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டர் தான் நீளம், கிட்டத்தட்ட ஒரு 145 கிலோமீட்டர் ஆகலாம். இப்படிப்பட்ட ஒரு குட்டி நாடு இவ்வளோ பேரை அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஆக அந்த ஸ்டோன் கவர்மெண்ட் அன்றைக்கே நேபுகாட் நேச்சருக்கு காட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் தன்னை குறித்து கல்லென்று ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் மோதுமோ அது அவனை நொறுக்கி போடும் என்று அவரும் சொல்லியிருந்தார். நேபுகாட் நேச்சர் தேவனாகிய கர்த்தரை நம்பாமல் இருந்தாலும் அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறபடினாலே அந்த கனவை நேபுகாட் நேச்சர் மூலமாக ஆண்டவர் கொடுத்து அதை பாபிலோனிய பேரரசில் அதை எழுதி வைத்து, கல்வெட்டுகளில் எழுதி வைத்து, தானியலை கொண்டு அதற்கு அர்த்தங்களை சொல்ல வைத்து, அது பிற்பாடு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து இஸ்ரேல் தேசத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்முடைய பைபிளில் அது கடந்து வந்து இன்னைக்கும் பாருங்கள் லைவாக நின்றுட்டு இருக்குது. இது தேவனாகிய கர்த்தருடைய ஒரு பூர்வீக திட்டம். அதுவும் பாருங்க, எங்க பாருங்க, ஈராக்கில் அது காட்டப்படுகிறது. தானியல் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் காட்டப்பட்ட காலங்களில் பாபிலோனிய பேரரசு பலமுள்ளதாக இருந்தது. கிறிஸ்துவனுடைய ஒரு 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியை சந்திக்க இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டி இருக்கிறபடினால்தான் இஸ்ரேல் அழியாது என்று உங்களுக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன். அதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், எத்தனம் செய்கிறவர்கள், முயற்சி எடுக்கிறவர்கள் கண்டிப்பாக இல்லாமல் போவார்கள். ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போதே பாருங்க, இந்த நாளில் ஈரானை குறித்து நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்.
ஈரான் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு. வளைகுடா நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. ஈரான் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு, இது ட்ரம்பே சொல்றாரு. அப்படின்னா அவங்களுடைய அந்த பேலிஸ்டிக் மிசைல் பவர் அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல் தான். காரணம், இத்தனை வளைகுடா நாடுகள் மேல பாருங்க, அவர்கள் ஏவுகணைகள் ஏவுதல் செய்து எல்லா நாடுகளையும் சிதைத்து இருக்கிறார்கள் பாருங்க. ஆனால் இஸ்ரேலை முற்றாக என்ன செய்ய முடியவில்லை, அழிக்க முடியவில்லை. அது அழிக்க முடியாது, அதான் உண்மை. அப்ப ட்ரம்ப் அப்படி சொல்றாரு பாருங்க. அவர்கள் சரணடைவதற்கு பதிலாக திருப்பி தாக்கி உள்ளார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய வலிமை உள்ளது என்று ட்ரம்பே இந்த நாளில் அந்த ஈரான் யுத்தத்தில் தான் ஈடுபட்டிருக்கிறபடினால, தன்னுடைய இராணுவம் ஈடுபட்டிருக்கிறபடினால அந்த வலிமையை உணர்ந்து கொண்டார். இல்லை, ஈரான் ஒரு வலிமை குறைந்த நாடென்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இஸ்ரேல் அழிப்பு திட்டம் என்று வரும் பொழுது பூர்வீகமான தெய்வீகம் இல்லையா, அது ஆதியும் அந்தவுமாயிருக்கிற தெய்வீகம் சார்ந்த விஷயம். அதுதான் இஸ்ரேல் தேசம். அதனால அதை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அங்க போய் மோதினால தான் இந்த அளவு ஈரானுக்கு ஒரு சிதைவு கிடைத்திருக்கிறது. இனிமே ஈரான் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச அளவு குறைஞ்சது ஒரு 20 ஆண்டுகளாவது ஆகும். ஸோ வருகின்ற நாட்களில் மீண்டும் அங்கே ஆட்சி மாற்றம் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பாபிலோனிய பேரரசு வீழ்ச்சி அடைந்த பிறகு அந்த நகரமும் அந்த ராஜ அரண்மனையும் அழிக்கப்பட்டது. சைரஸ் கோரஸ் தான், ஈரான் மன்னர் கோரஸ் தான் அதை அழிக்கிறார். ஸோ ஈரானும் ஈராக்கும் கிட்டத்தட்ட பக்கமான ஒரு நாடு தான். தரியு மற்றும் கோரஸ் பாபிலோனிய பேரரசை பிடித்த பிறகு தங்களுடைய தலைநகரத்தை சூஸ் என்கிற இடத்துக்கு மாற்றினார்கள். அதனால சூஸ் என்கிற இடத்திலும் தேவ வல்லமை நடந்தது. அங்கதான் இந்த எஸ்தர் ராணி தரியு ராஜா ஆளுகை செய்த விஷயங்கள், மொர்தகாயை விடுதலை செய்தது போன்ற விஷயங்கள், தானியலை சிங்க கபில போட்ட விஷயங்கள், இதெல்லாம் அங்கதான் நடந்துச்சு, சூஸ் என்கிற பகுதி. இப்படி பைபிள் விஷயங்கள் இந்த ரெண்டும், ஈரானிலும் ஈராக்கிலும் பைபிள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி நிற்கின்றபடினாலே இந்த ஈரான் என்கிற அந்த இடத்திலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறதோ என்னவோ, அப்படியும் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது பிரியமானவர்களே. எனவே ஒரு ஸ்டோன் கிங்டம் எதிர்காலத்தில் இருக்கிறபடினால் இஸ்ரேல் பூத்து காய்த்து அந்த ஸ்டோன் கிங்டத்தை 1000 வருட அரசாட்சி என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை பூமிக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், வாங்குவார்கள். பரமண்டல ஜபம் பாருங்க, கிறிஸ்தவர்கள் சொல்ற பரமண்டல ஜபத்தை சில மக்கள் அது சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லுதான் ஜபிக்க சொல்லி கொடுத்து விட்டு போனார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி அந்த ஜபம் இன்னும் 2000 ஆண்டுகளாக ரன்னிங்கில் இருக்குது. இந்த ஜபம் எல்லாம் நிறைவேற வேண்டாம். இது பைபிளையே அறியாத நம்பாத மக்களுக்கு இது சொன்னா கண்டிப்பா இது ஒரு கிண்டலும் சிரிப்பும் பரிகாசமாகத்தான் இருக்கும். ஆனா தெய்வீக அர்த்தத்துல எல்லாம் கரெக்டா இருக்குது பாருங்க. கிபி 70 போன யூதர்கள் தாங்க இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, பாத்தீங்களா? அது நிக்கிறீங்க, இது ஒண்ணு. இதுக்கப்புறம் ஜெயிக்கிறவர்களாக நிக்கிறாங்க, பாத்தீங்களா? இது 2. இன்னும் எருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டுறேன்னு சொல்லி நிக்கிறாங்க, பாத்தீங்களா? இது 3. இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். அவ்வளவு கரெக்டாக இருக்கிறது. அதனால்தான் இஸ்ரவேலை அழிக்க நினைக்கும் பொழுது அவர்களே அழிந்து போவார்கள். கொமேனி அவர்கள் அன்றைக்கு நினைத்தார்கள், 15 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னாரு, அடுத்த 25 ஆண்டுகள்ல இஸ்ரேல் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் போயிட்டாரு. ஆனா இஸ்ரேல் நிக்குது பாருங்க, பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்கிற வசனத்தை நோக்கி, தீர்க்க தரிசனத்தை நோக்கி இஸ்ரேல் தேசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு சில டேமேஜஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அது சரியாயிரும். அதை சரி செய்வதற்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற பணக்கார யூதர்கள் உதவி செய்வார்கள். யூதர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கூகுள் அவர்களுக்குரியது, செல்போன் டெக்னாலஜி அவர்களுக்குரியது, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாம் அவங்களுக்குரியதுதான். இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க, டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா நகரங்களை கட்டி எழுப்புவார்கள். பணத்துக்கு பிரச்சனையே இல்லை அங்கே. ஆகையினால சிந்தியுங்கள் பிரியமானவர்களே, இப்படி ஒரு சரித்திர போக்கில் பைபிள் சென்று கொண்டிருக்கிறது. அதனால தான் யூதர்களை யாராலும் அழிக்க முடியவில்லை. ஓகே, சிந்திப்போம் பிரியமானவர்களே. தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.